இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் எந்த துறையை பற்றி நமக்கான பயனுள்ள செய்திகளை கொடுக்க இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய குடிமைப் பணிக்கான பயிற்சியாளர் கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட கௌரவ இயக்குனர் திரு பூமிநாதன் அவர்கள். இந்திய குடிமைப் பணி அப்படிங்கிறது என்ன, இதில் தேர்வாளவங்க எந்த மாதிரியான ஒரு பணிகள் எல்லாம் நியமிக்கப்படுறாங்க, இதோட பயிற்சி முறை எப்படி இருக்கு, தேர்வுகள் எப்படி நடைபெறுது, இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்திய குடிமைப் பணிக்கான பயிற்சியாளராக கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமியோட கௌரவ இயக்குனராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். வணக்கம். IAS அப்படின்னு சொல்லும்போது இது பல பேரோட கனவான ஒரு விஷயம் சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் நான் IAS ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட வரவங்களுக்கு கூட பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இது இருக்குது. நிறைய பேர் இதை நினைக்கிறாங்க சுலபமாக நம்ம இதை கடந்து போயிடலாம். ஆனால் சில பேர் வந்து சொல்கிறாங்க இதை நினைக்கிறது அளவுக்கு சுலபமும் இல்லை, யோசிக்கிற அளவுக்கு பெரிய கடினமான விஷயமும் இல்லை, ஆனால் முறையான பயிற்சி தேவை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு அகாடமியோட இயக்குனர் அப்படிங்கிற முறையிலையும் இந்த IAS துறை சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்குது சார். ஒருத்தர் இந்த குடிமைப் பணிக்கான ஒரு தேர்வில் வெற்றி பெறவங்க எந்த மாதிரியான ஒரு பணிக்கு போகலாம், அவர் எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போக முடியும், அவங்களுக்கான பொறுப்புகள் என்னவா இருக்குது, இந்த பயிற்சி முறையே எப்படி இருக்கும், தேர்வுகள் அப்படின்னும் போது பல கட்டங்களில் நடக்குதுன்னும் போது ஒவ்வொரு தேர்வு முறையிலையும் எந்த மாதிரியான கேள்விகள் அவங்களுக்கு கேட்கப்படுது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமான பதில்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். முதல்ல இந்த இந்திய குடிமைப் பணியோட முக்கியத்துவம் பத்தி பேசலாம். இந்திய குடிமைப் பணி அப்படிங்கிறது என்ன, இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒருவர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்கன்னா அவங்களோட பணிகள் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியான ஒரு பொறுப்புகள், எங்க போய் பணி செய்யணும், இதுல இருந்து நம்ம பேசலாம். நிச்சயமா மேடம். இந்திய குடிமைப் பணி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அந்த மாணவர்கள் அவரவருடைய மதிப்பெண்களுக்கு தகுந்தவாறு பல்வேறு பதவிகளில் பணியமர்த்தப்படுகிறார்கள். அதிகமாக மாணவர்கள் வந்து தன்னுடைய விருப்பத்தை தெரிவிப்பது IAS, அதாவது இந்திய ஆட்சிப்பணி என்று சொல்லக்கூடிய அந்த IAS. இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வில் IPS காவல்துறை, அதில் வந்து இருக்கக்கூடிய உயர்ந்த பதவி என்பது காவல்துறையில் IPS பதவி. நேரடியாக ஒரு காவல்துறையில் ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்து நியமிக்கணும் அப்படின்னு நியமிக்க ஆசைப்படுபவர்கள் முயற்சி செய்வது IPSக்கு. அதற்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக கருதப்படுவது இந்திய வெளியுறவு துறையில் அதிகாரியாக IFS என்று சொல்லக்கூடிய இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் மூன்றாவது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரெவென்யூ சர்வீசஸ், அதாவது வருமான வரித்துறையில் நீங்கள் நேரடியாக ஒரு உயர்ந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலுக்கு டைரக்ட் என்ட்ரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா IRS. அப்புறம் வருமான வரித்துறை அடுத்தபடியாக இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ். ரயில்வே துறையில் பார்த்தீங்கன்னா நேரடியாக மிகுந்த ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படின்னா இந்தியன் ரயில்வே அக்கவுண்ட் சர்வீஸ். அப்புறம் இந்தியன் ரயில்வேலேயே பர்சனல் சர்வீசஸ்னு இன்னொரு சர்வீசஸ் இருக்குது. அப்புறம் இந்தியன் ரயில்வேயில் டிராஃபிக் சர்வீசஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அப்புறம் டிஃபென்ஸில் அக்கவுண்ட் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு பிராந்தியங்களிலும், அதாவது யூனியன் பிரதேசங்கள்லையும் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய டைரெக்டாக வந்து அங்கே ஒரு IPS ஆஃபீஸர் மாதிரி, அங்கே ஒரு IAS ஆஃபீஸர்ஸ் மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ், யூனியன் டெரிட்டரிஸ் போலீஸ் சர்வீசஸ்ன்னு இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட 23 பதவிகளுக்கு ஒரே தேர்வு நடத்தி அவரவர்களுடைய மதிப்பெண்களுக்கு தகுந்தவாறு இந்தியா முழுவதும் அமர்த்தப்படக்கூடிய ஒரு பணி தான் இந்த இந்திய குடிமைப் பணி. ஸோ சவால்களையும் சாதனைகளையும் மேற்கொள்ள விரும்பக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த இந்திய குடிமைப் பணி தேர்வு. இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பணிகளை பற்றி விரிவாக பேசணும் அப்படின்னும் போது இந்த தேர்வுகளே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். மற்ற தேர்வுகளுக்கும் இதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு நிச்சயமாக. ஒரு இந்த தேர்வு எழுதணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எந்த மாதிரியான விஷயத்தை எந்த காலகட்டத்திலேருந்து அவங்கள தயார்படுத்திக்கணும், என்ன மாதிரியான தேர்வு முறை இருக்குது? எஸ் மேடம். அதாவது இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய மாணவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது தேர்வு முறை.
தேர்வு முறை என்பது இங்கே 3 கட்டங்களாக நடைபெறுகிறது. முதல் கட்ட தேர்வு என்பது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அதில் 2 தாள்கள் இருக்கும். முதல் தாள் வந்து பொது அறிவு சம்பந்தப்பட்ட வினாக்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கு வந்து 2 மதிப்பெண்கள் கொடுக்கப்படுகின்றன. இரண்டாவது தாள் என்பது வந்து சிவில் சர்வீசஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லிட்டு சிசாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேப்பர் அப்படிங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி இன்ஜினியரிங்லாம் பார்த்திங்கன்னா குவான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்தளவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மை தேர்வுன்னு சொல்லக்கூடியது. இந்த 2 தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் 2ஆம் கட்டம் என்று சொல்லக்கூடிய மெயின் தேர்விற்கு அழைக்கப்படுவார்கள். மெயின் தேர்வில் மொத்தம் வந்து ஒரு 9 பேப்பர்ஸ் இருக்குது. அங்கேயும் வந்து 2 குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் இருக்குது. 9 பேப்பரில் 2 குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் வந்து ஒன்று வந்து தமிழ் அல்லது ஏதாவது ஒரு இந்திய லாங்குவேஜ். ஒரு 18 லாங்குவேஜ் நம்ம இந்திய அரசாங்கம் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறதுல ஏதாவது ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழகத்துலேருந்து தமிழில் எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து ஒரு ஆங்கிலம். இந்த 2ஐயும் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய 7 பேப்பர் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த 7 பேப்பர் தான் இந்த மாணவர்களுக்கு எந்த பதவி வந்து கிடைக்க இருக்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான பேப்பராக கருதப்படுகிறது. இந்த 7 பேப்பரில் 4 பேப்பர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள் 4 பேப்பரும், ஒரு பேப்பர் வந்து ஒரு ஜென்ரல் எஸ்ஸே, அதாவது ஒரு பொது கட்டுரை எழுத வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக விருப்ப பாடம், ஏதாவது ஒரு விருப்ப பாடத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துக்கலாம், நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சுட்டு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். இப்படி நமக்கு பிடித்தமான ஒரு விருப்ப பாடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாடத்திட்டத்தின்படி பயின்று அதில் 2 பேப்பர்கள் உண்டு. மொத்தம் வந்து 7 பேப்பர். ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மதிப்பெண்கள், 1750 மதிப்பெண்கள். அதற்கு அடுத்தபடியாக நேர்முக தேர்வு, அதுக்கு 275 மதிப்பெண்கள். இந்த மெயின் தேர்வு, நேர்முக தேர்வு இவற்றின் மொத்த கூட்டு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பும் பதவியும் பணியும் இடமும் ஒதுக்கப்படுகிறது. இதுதான் இந்த தேர்வு குறித்த ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்னை தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் பள்ளி பருவம் முடிந்தவுடன் கல்லூரியின் முதலாண்டு முதல் நீங்கள் எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிக்கல் சயின்ஸாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் கிராஜுவேஷனாக இருக்கட்டும், சயின்ஸ் கிராஜுவேஷனாக இருக்கட்டும், அனைத்து மாணவர்களுமே இந்த தேர்வு எழுத தகுதியுடைய மாணவர்கள். முதலாண்டு முதல் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவர்கள் கல்லூரி முடிந்தவுடன் 21 வயது முடிந்தவுடன் தன்னுடைய முதல் கட்ட தேர்வு என்று சொல்லக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை வந்து எழுதுறதுக்கு இவர்கள் தகுதியுடைய மாணவர்கள். இப்போ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். எஸ் மேடம். முதல்ல இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமை ஒருத்தர் தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு போகிறாங்க, எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் இன்டர்வியூவில் போயிட்டு சக்சீட் ஆக முடியாமல் அந்த இடத்துலையே நிற்கிற நிறைய ஐஏஎஸ் பீப்புள் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் கடந்துருவாங்க, இன்டர்வியூ பண்ண முடியும். அப்போ அந்த மெயின் தேர்வுக்கும் இன்டர்வியூக்கும் என்ன மாதிரியான ஒரு தொடர்பு, இந்த நிலைக்கு போகிறவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், என்ன மாதிரியான ஒரு சவால்களை அந்த இடத்துல அவங்க சந்திக்கிறாங்க? அது ஒன்று ஏற்கனவே சொன்னது மாதிரி மெயின் தேர்வோட கூட்டு மதிப்பெண்களும் இன்டர்வியூடைய மதிப்பெண்களும் சேர்ந்து மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் இந்த பதவி வந்து நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு இன்டர்வியூவில் எனக்கு மார்க்ஸ் வரலை, அதனால் எனக்கு சர்வீஸ் வரலை அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்டர்வியூவில் மட்டும் இல்லை, அவங்க வந்து மெயின் தேர்வுலையும் சரியாக வந்து மார்க் வந்து எடுக்கலை அப்படின்றது தான் அதோடைய மெயினான காரணங்கள். நான் சில மாணவர்களை பார்த்துருக்கேன், மெயின் தேர்வில் வந்து ரொம்ப நல்ல மதிப்பெண்களை எடுத்துகிட்டு இன்டர்வியூவில் குறைவான மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு கூட இந்த சர்வீஸை வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல் மெயின் தேர்வில் குறைவான கொஞ்சம் மதிப்பெண்கள் குறைவாக எடுத்துகிட்டு இன்டர்வியூவில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துகிட்டு அதில் வந்து நல்ல சர்வீஸும் வாங்கியிருக்காங்க. அதனால் மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து பணி நியமிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த ப்ரிப்பரேஷன், மெயின் எக்ஸாமினேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் உடைய ப்ரிப்பரேஷன் வந்து நிச்சயமாக வேறுபடுது. ஏன்னா இன்டர்வியூ வந்து 1-to-1, அது வந்து நேர்முக தேர்வில் உங்களுடைய பர்சனாலிட்டியை செக் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு. உங்களுடைய நாலேஜை டெஸ்ட் பண்ணுற தேர்வு வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். ஹவு ஜென்யூன் யூ ஆர் அப்படின்றது தான் உங்களுடைய அந்த பர்சனாலிட்டி. ஸோ அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து மாணவர்கள் வந்து ஒரு பதட்டத்தோடவோ அல்லது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை வந்து சரியான ஒரு முறையில் தொகுத்து வழங்கலைனாவோ அங்கே வந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண்கள் வந்து குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மாணவர்கள் வந்து தைரியத்தோடும் ஒரு கோர்வையாக வந்து அந்த வினாக்களை வந்து எதிர்கொண்டார்களானால் நிச்சயமாக நேர்முக தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். இப்போ மாணவர்களுக்கு நேர்முக தேர்வுக்கென்றே வந்து இப்போ பயிற்சிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நேர்முக தேர்வு மார்க் இன்டர்வியூ என்ற முறையில் என்ன பண்ணுறோம், நிறைய இன்டர்வியூஸ், நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து கொண்டு வந்து, நிறைய ஐபிஎஸ் அதிகாரிகளை அழைத்து கொண்டு வந்து அவர்களிடம் நேரடியாக மாணவர்களை கேள்வி கேட்க வைத்து அவர்களுக்கு பதில் சொல்ல வைத்து
அந்த கேள்விகளையும் பதில்களையும் முறைப்படுத்தி மாணவர்களுக்கு எப்படி வந்து பதில் தெரிவிக்க வேண்டும் என்பதை ட்ரைனிங் கொடுக்குறோம். அதை ஒரு முறையாக பயிற்சி செஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக வந்து நேர்முக தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். நல்ல வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்வுகள் அப்படின்னு வரும்போது நான் சொன்னேன், இது ரெண்டுத்துலேயுமே நிறைய பேர் இதை கடந்து போக முடியலன்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே ஐஏஎஸ் தேர்வு அப்படின்னு வரும்போது இந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயத்தினாலே நிறைய பேர் இழக்கிறாங்க, அந்த நிலைக்கு போக முடியல அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடமாக இது? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்திய அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா வந்து ஐஏஎஸ் தேர்வு என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் இதனை போன்று ஒரு எளிதான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்றதும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்ன காரணம் என்று சொன்னால், மொத்தம் வந்து இன்றைக்கி 10th எக்ஸாமினேஷன்லையும் +2 எக்ஸாமினேஷன்லையும் 6 லட்சம் மாணவர்களுக்கு மேலே வந்து பங்கேற்றாங்க. ஆனால் அதில் வந்து மாநிலம் முழுவதும் எழுதக்கூடிய அந்த தேர்வில் 100க்கு 100 எடுக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இல்லை அதில் வந்து மாநிலத்தில் முதலாவதாக எடுக்க வேணும்னு நினைக்கிற மாணவர்களும் சரி, 50% மேலே மாணவர்கள் அதில் பங்களிச்சுக்கிறாங்க, தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறாங்க அந்த தேர்வுக்கு தயார்படுத்த. ஆனால் ஐஏஎஸ் தேர்விற்கு 9 லட்சம் மாணவர்கள் இந்தியா முழுவதும் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் முதற்கட்ட தேர்விற்கு அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையே 4 லட்சம் மாணவர்கள் தான். 5 லட்சம் மாணவர்கள் போட்டித் தேர்வுடைய முதல்கட்ட தேர்விற்கு வர்றதே இல்லை. 15 கோடி கிராஜுவேட்ஸ் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரியில் 9 லட்சம் மாணவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுறாங்க. அதில் 4 லட்சம் மாணவர்கள் மட்டும்தான் வந்து எக்ஸாமினேஷன் ஹால்க்கே வராங்க. அந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வரக்கூடிய மாணவர்கள் முறையாக தன்னை வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு வர்றாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 லட்சம் மாணவர்களில் 3 லட்சம் மாணவர்களுக்கு மேற்பட்டு ஏதோ நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அல்லது நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்மளும் ஐஏஎஸ் தேர்வு என்னன்னு போய் எழுதி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற அந்த மனப்பாக்கோடத்தோடு தான் நிறைய பேர் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு வராங்க. மீதி இருக்கக்கூடிய 1 லட்சம் மாணவர்களில் 30,000 மாணவர்கள் மட்டுமே இந்தியா முழுக்க ஓராண்டு தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய லட்சியம், தன்னுடைய கனவு, இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு இந்த தேர்வை வந்து அணுகக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை வெறும் 30,000 மட்டுமே. இந்த 30,000 மாணவர்களில் 1200 மாணவர்கள் நிச்சயமாக அந்த ஆண்டே பணியில் அமர்த்தப்படுகிறார்கள் இந்த வெவ்வேறு பணிகளுக்கு. மீதம் இருக்கக்கூடிய அந்த 28,000 மாணவர்களும் அந்தந்த மாநில அரசு பணி தேர்வாணையத்தின் மூலமாக குரூப் 1, குரூப் 2, SSC, IBPS, RRB இப்படி பல்வேறு போட்டித் தேர்வு நடத்தப்படுகிறது. இப்படி ஏதாவது ஒரு பணியில் வந்து அந்த 28,000 பேரும் பணியில் அமைச்சுறாங்க. ஆகவே ஒரு சின்சியராக பயிற்சி செஞ்சுக்கிட்டு இந்த தேர்வை கலந்து கூடக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வெற்றி வந்து பிரகாசமாக இருக்கிறது தான் உண்மை. இப்போ சொல்லுங்கள், நம்ம 15 கோடி கிராஜுவேட்ஸில் 30,000 பேருக்குள்ளே இருந்தாவே வெற்றி ஈஸியாக கிடைக்க போகுது. ஸோ காம்படிஷனில் கலந்துக்கிட்டாவே வெற்றி கிடைக்கக்கூடியது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ரேஸில் ஃபஸ்ட்டு கலந்துக்கிட்டாங்கன்னா மாணவர்கள் நிச்சயமாக வெற்றி கலந்து முடியும். நிச்சயமா சார். ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இப்போ நிறைய ஐஏஎஸ் அகாடமிஸ்லாம் உருவாக இருக்கிறத பார்க்குறோம். இதற்கான பிரத்யேக பயிற்சிங்கிறது கண்டிப்பாக அவசியம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம ஒரு நிறுவனத்தோட ஆலோசகர் அப்படிங்கிற முறையிலும் இயக்குனர் அப்படிங்கிற முறையிலும் உங்களுடைய பயிற்சி முறையோட சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். நிச்சயம் மேடம். அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தின் போது அந்த பயணத்தின் வழியாக வெற்றி பெற்ற ஒரு சிலரை தன்னுடைய துணைக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 100 நாள் பயணத்தை வந்து 2 நாட்களில் கடக்க முடியும். அதுதான் வந்து அந்த பயிற்சியாளருடைய முக்கிய பங்களிப்பு. இந்த மாணவர்கள் வந்து இந்த போட்டித் தேர்வுக்கு தயார் செய்யணும்னு எடுத்த உடனேயே முதலில் அவர்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மார்க்கெட் நோட்ஸை வாங்கிட்டு அதை அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சுட்டு அப்படியே போய் அந்த தேர்வு எழுதுகிறாங்க. ஆனால் நான் மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல் விஷயம் அதோடைய சிலபஸ். எந்த தேர்வுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க, அந்த பணிகளின் முக்கியத்துவம் என்ன, அந்த பணிகளுக்கு தேவையான என்ன குவாலிட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது, அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடிய பல மாணவர்கள் எந்த பணிக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தெரியாமல் தான் அப்ளை பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப சிரமமான ஒரு உண்மையான விஷயம். இதில் இந்த மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ், பாடத்திட்டம் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இதற்கு முன்பு கேள்விகள் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன, அதனுடைய வினா தொகுப்புகள் வந்து இன்றைக்கி நிறைய கிடைக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா வாங்கி அதை வந்து நல்லா ஸ்டடி பண்ணணும். மூன்றாவதாக எழுதி பழக வேண்டும். ஏன்னா
பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஓரளவு வந்து எழுதி கொண்டிருந்த மாணவர்கள் கல்லூரியுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் எழுதும் பழக்கம் வந்து மிகவும் குறைவாகச்சு. போட்டித் தேர்வில் வந்து நிறைய மொத்தமே வந்து 2 மணிகள் அல்லது 3 மணி நேரம் தான் மொத்தம் கொடுக்கப்படுகிறது. அதில் வந்து ஒரு 2500 வார்த்தைகள் அல்லது 3000 வார்த்தைகளை வந்து எழுதணும் அப்படின்ற பட்சத்தில் மாணவர்களுக்கு வந்து சிரமமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ எழுதும் பழக்கத்தை வந்து டெய்லி வந்து படிக்கக்கூடிய விஷயங்களை எழுதி பழக வேண்டும். 4வதாக ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணவர்களுடைய யாரோடைய துணையோடு தான் எழுதியது அந்த யூபிஎஸ்சியோடைய அல்லது டிஎன்பிஎஸ்சியோடைய அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் அவுட் பண்ணுற அளவுக்கு இருக்கா அப்படின்றத ஒரு முறை பரிசோதிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குறைகளையும் தெரிந்து கொண்டு எப்படி வந்து இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இந்த 4 விஷயங்களை தான் முதல்ல வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம். சிலபஸ் நல்லா தெரிஞ்சிச்சுனாவே, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சிலபஸில் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியே கிடையாது சிலபஸில். ஆனால் நம்ம மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒருத்தர் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு. அன்றைக்கி எந்த தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கேன்றாரு. ஸோ பாடத்திட்டம் தெரியாத காரணத்தினால் இவருடைய உழைப்பு வீணாக்கப்படுகிறது. ஸோ முறையான பாடத்திட்டம், முறையான பயிற்சி இருந்தது அப்படின்னா ஓராண்டு காலத்துக்குள்ளாகவே அரசு பணியில் சேரக்கூடிய அனைத்து ஆர்வமுள்ள மாணவர்களுக்கும் இங்கே நிறைய பதவிகள் காலியாக உள்ளன. இவ்வளோ தூரம் இந்த அகாடமிஸ்லாம் பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வில் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போன மாணவர்கள் வந்து அதிகப்படியாக தேர்ச்சி பெறலை. இது எந்த காரணத்தினால? அதாவது குறிப்பாக வந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நிறைய மாற்றங்கள் வந்து அண்மை காலத்தில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 2013 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமான மாணவர்கள் முதற்கட்ட தேர்வில் வெற்றி பெற்றது வந்து தமிழகத்திலிருந்து. 2014 பார்த்தீங்க அப்படின்னா அதோட எண்ணிக்கை சற்று குறைவாக இருந்தது. 2015 ரிசல்ட்ஸ் இப்போது 2-3 தினங்களுக்கு முன்பு வெளிவந்த பொழுது இன்னும் வந்து அதோடைய எண்ணிக்கை வந்து குறைவாக உள்ளது. அதற்கான காரணங்கள் பாடத்திட்டத்தில் தேர்வு முறையில் ஏற்படுத்தப்பட்ட அந்த மாற்றத்திற்கு தகுந்தவாறு மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதுபோக மாணவர்கள் வந்து இந்த சிசாட் பேப்பரை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ குவாலிஃபையிங் பேப்பர்ஸாக அதை மாற்றிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய மாணவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிசாட் பேப்பரில் நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு. அதனால் வட இந்திய மாணவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப தென்னிந்திய மாணவர்களுடைய எண்ணிக்கை இந்த தேர்வில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறுவது குறைவாக கருதப்படுகிறது. அதுபோக சீனியர் மாணவர்களுக்கு வந்து இந்த முறை நடந்த தேர்வு வந்து பெரிய அட்வான்டேஜ். அவங்களுக்கு வந்து பொது அறிவில் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாணவர்கள். ஆனால் சீனியர் மாணவர்கள் பெரும்பாலும் இங்கே தமிழகத்தில் பங்களிக்கலை, சேரலை, இந்த போட்டியில் தேர்வில் வந்து எழுதலை அப்படின்றதான் ஒரு கவலைக்குரிய விஷயங்கள். பல்வேறு பணிக்காக அவங்க போய் உட்காந்துட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி செலக்ட் ஆகி, எஸ்எஸ்சியில் செலக்ட் ஆகி, ஆர்ஆர்பி செலக்ட் ஆகி போயிட்டாங்க. யூபிஎஸ்சி தேர்வில் வந்து கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. ஆனால் சீனியர்ஸ் உள்ளே வந்திருந்தாங்கன்னா இந்த முறை வெற்றி எண்ணிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்திருக்கலாம். இதை பற்றி பேசும்போது இந்த வயது வரம்பு ஒரு முக்கிய இது. ஒருத்தர் எத்தனை முறை இந்த தேர்வுகள் எழுதலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பெண் வந்து ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. இது யாரெல்லாம் இதை எழுத முடியும், இதற்கான பயிற்சின்றது எப்படி இருக்கு, இதோட வயது வரம்பு என்ன, எத்தனை முறை இந்த தேர்வுகள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது? எஸ் மேடம், அதாவது 21 வயது பூர்த்தி அடைஞ்ச அனைவரும் முதல்ல வந்து எல்லாருமே எலிஜிபிள் ஆயிடுறாங்க. 32 வயது வரை வந்து பொது வகுப்பினருக்கும், 35 வயது வரை பிற்படுத்தப்பட்ட ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கும், 37 வயது வரை எஸ்சி எஸ்டிக்கும், இந்த வயது வரம்பு தளர்த்தப்பட்ட இந்த ஏஜிலிருந்து 10 ஆண்டு வரை வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்கப்படுகிறது. 35 வயசு ஓபிசினா அவங்க ஓபிசியில் இருந்தாங்கன்னா 45 வயது வரை, எஸ்சி எஸ்டியில் இருந்தாங்கன்னா 37 47 வயது வரை இப்படி அவங்களுக்கு தரப்படுகிறது. நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொது பிரிவினருக்கு வந்து 6 முறையும், இந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 9 முறையும், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு வந்து 21 வயதிலிருந்து 37 வயது வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர்கள் இந்த தேர்வை வந்து எழுதலாம். ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அட்டம்ப்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, 37 வரைக்கும் எழுதலாம். இதற்கு அவங்களுக்கு வந்து ஃபீஸும் கிடையாது. ஃபீமேலுக்கும் அதே போல் ஃபீஸ் கிடையாது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ஒரு தேர்வு தான். ஃபீஸ் இருக்கிறது கூட என்னென்னு கேட்டிங்கன்னா 100 ரூபா தான் ஃபீஸ் மிச்சவங்களுக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த தேர்வுக்கான வயது வரம்பு ப்ளஸ் வந்து நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ். இதில் பங்களிக்கக்கூடிய மாணவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி
கொஞ்சம் தன்னை தயார்படுத்தி கொண்டு இந்த தேர்வை எழுதினால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஒரு மாற்றுத்திறனாளியே இந்த தேர்வில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி எங்களுடைய பயிற்சி மையத்தில் பயின்று வெற்றி பெற்ற ஒரு மாற்றுத்திறனாளி இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய இந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியால் இந்தியாவில் முதல்ல ஒரு பெண் ஐஎஃப்எஸ் அதிகாரியாக உருவாகும் பொழுது அனைத்து மாணவர்களும் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற முடியும் என்பதற்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக அல்ல. ஆனால் இந்த தேர்வு கடினமான தேர்வு அல்ல. முயற்சியும் உங்களுடைய பயிற்சியும் சரியாக இருந்தால் நிச்சயமாக இந்த தேர்வு வந்து எளிதான தேர்வு. ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இந்திய குடிமைப்பணி தன்னோட கனவுன்னு நினச்சி வர்ற மாணவர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனைகள்னா என்ன சார்? நான் ஏற்கனவே நான் சொன்னதுபடி முதல்ல வந்து உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை, உங்கள் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே கூறியபடி எந்த தேர்வுக்கு எழுத போகிறோன்றதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு ஐடியா, அதற்கப்புறம் இந்த தேர்வை வெற்றி பெற்றவங்களுடைய ஒரு துணை, அதுக்கப்புறம் எந்தெந்த புத்தகங்களை தாங்கள் வந்து படிக்க வேண்டும் என்பதை அதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறது. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் அந்த ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அலமாரி முழுக்க வந்து புக்ஸை வாங்கி அடிக்க வச்சுப்பாங்க. அது தேவையில்லை. இங்கே வந்து அழகாக வந்து சிலபஸ் வந்து வரையறுக்கப்பட்டுள்ளது. எந்த சிலபஸ்க்கு என்ன புக்கு படிக்கணுன்றதை ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த புக்ஸை மட்டும் படிங்க. யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரிதிங், நாட் எவ்ரிதிங் அபவுட் சம்திங் சொல்லுவோம் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில். ஏன்னா நீங்கள் யூ நாட் கோயிங் டு டூ எனி ரிசர்ச் ஆன் திஸ். இங்கே வந்து எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து பொது அறிவு இருக்கா அப்படின்றதான் பார்க்குறோம். இப்போ ஏன்னா இதில் வந்து சோசியல் இஷ்யூஸை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க, கவர்னன்ஸை பற்றி நீங்கள் படிக்க போகிறீங்க, இப்படி வந்து அதே போல் எத்திக்ஸை பற்றி படிக்க போகிறீங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட புத்தகங்களை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் பயிற்சி செஞ்சு எழுதி பழகி, நான் சொன்னது மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு வெற்றி பெற்றவர்கிட்ட கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த போட்டித் தேர்வில் வந்து நீங்கள் ஒரு வெற்றியாளராக உருவாகிறத வந்து யாராலையும் அதை தடுக்கவே முடியாது. அதே போல் ஒரு பயிற்சி மையத்தோடைய முக்கியமான ஒரு பங்கை நான் சொல்லிடுறேன். பயிற்சி மையத்தோட பங்கு வந்து நிச்சயமாக வந்து 1% தான் நான் சொல்லுவேன். 99% நீங்கள் உங்களை நம்பணும், உங்களுடைய முயற்சியை நம்பணும், உங்களுடைய உழைப்பை நம்பணும். இதில் நீங்கள் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக தேவை. ஏன்னா அந்த பயிற்சி மையங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ஒரு வே போர்டு மாதிரி தான் நாங்கள் எல்லாமே. ஏன்னா அந்த வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. வேறு எங்கேயாவது நீங்கள் தவறுதலாக வழி மாறினீங்க அப்படின்னா அங்கே ஒரு வே போர்டு இருக்கும். நீங்கள் யூ ஆர் கோயிங் இன் த ராங் டைரக்ஷன், அகைன் யூ ஹவ் டு கோ இன் தி ரைட் டைரக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ வே போர்டு எதுவுமே செய்ய போகிறதே கிடையாது. இட் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் த ஒன் பர்டிகுலர் பிளேஸ், பட் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் கோயிங் டு வாக். ஆனால் எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் சீக்கிரமாக வாக் பண்ணி போகிறீங்க, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் உங்கள் கூடவே கூட நடந்து வரக்கூடிய மாணவர்களை விட நீங்கள் வந்து அதிகமாக வெற்றி அடைய முடியும். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வந்து அந்த டெஸ்டினேஷனை வந்து அடைவீங்க. ஸோ மாணவர்களுக்கு நான் கூடக்கூடிய முக்கியமான கருத்து, உங்களை நம்புங்க, பயிற்சியை நம்புங்க, உங்களுடைய முயற்சியை நம்புங்க. அதான் நான் சொல்கிறேன். இந்த இந்திய குடிமைப்பணி தேர்வில் 2014 முடிந்த தேர்வில் இப்போது வெற்றி பெற்று இப்போ பயிற்சி மையத்தில் முசோரியில் எல்லாருமே, பயிற்சி அகாடமியில் எல்லாருமே இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 360 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய மாணவர்கள் வந்து அங்கே பெனோசெஃபின், இந்தியாவின் முதல் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி, அவங்கக்கிட்ட கேட்ட பொழுது கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்று அங்கே பயிற்சியில் வந்து கலந்துட்டுருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்திலிருந்து வெற்றி பெற்றுள்ள எண்ணிக்கை குறைவாக இருந்தது. இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நிறைய உயர் பதவிகளுக்கு தமிழகத்திலிருந்து மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 15,000 மாணவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்தியா முழுக்க இந்த முதற்கட்ட தேர்வில். இதில் கிட்டத்தட்ட வந்து 500லேருந்து 600 மாணவர்கள் வந்து தமிழகத்திலேருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதோடைய ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5%லேருந்து ஒரு 7% மேலே வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. பட் ஒரு 10% கிட்ட நம்ம வச்சுருந்தோம். பட் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. நிச்சயமாக வந்து வருங்காலத்தில் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த துறை சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள்லேருந்து தமிழ் மீடியத்தில் முழுமையான ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க கூட ஐஏஎஸ் கனவோட நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கனவு நினைவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த துறையில் எவ்வளோ தூரம் இருக்குது? ஏன்னா மொழி சார்ந்த விஷயம், அதனால் கேட்குறேன். தமிழகத்தில் தமிழ்லேயே முழு தேர்வையும் எழுதி ஐஏஎஸ் ஆன பலர் உண்டு. இப்போ அண்மையில் கூட பார்த்திங்கன்னா 2 ஆண்டுக்கு முன்பு கூட ஒரு மாணவர் வந்து தமிழ்லேயே இந்த தேர்வை எழுதி ஐஏஎஸ் ஆகிருக்காரு. இந்த வருஷமும் கூட எங்களுடைய மாணவர் ஒருத்தர் தமிழ்லேயே எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆக போகிறாரு. ஏற்கனவே ஐஆர்ஏஎஸ் பதவியில் இப்போ இருக்கிறார். ஸோ
மொழி என்பது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து சில ஆங்கில அறிவு நிச்சயமாக தேவைப்படுகிறது. உங்களுடைய தன்னம்பிக்கை நல்லா இருந்தது, விடாமுயற்சி நல்லா இருந்தது, கடின உழைப்பு நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இது ஒரு தடை அல்ல. அனைத்து புத்தகங்களும் இன்றைக்கி வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு எல்லா புக்ஸுமே இன்றைக்கி அவைலபிள். அதனால் நீங்கள் இந்த போட்டித் தேர்வு எழுதணும் முடிவு பண்ணோன்னே இதை உங்களுக்கு ஒரு பேரியராக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து உடச்சிட்டு உள்ள வாங்க. அதுக்கப்புறம் தானாகவே உங்களுக்கு வந்து இந்த அறிவு வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஆங்கில அறிவு அவசியமா என்றால் வந்து ஓரளவுக்கு அவசியம் என்று தான் நானும் இந்த தேர்வை சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் வந்து பணியில் அமர்த்தப்படும் பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு ஆங்கில அறிவு இருந்தது அப்படின்னா உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அந்த நாலேஜ் வந்து நிச்சயமாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் இதனுடைய மிகவும் கட்டாயமா அப்படின்னு கேட்டால் வந்து நான் இல்லைன்னு நான் சொல்லுவேன். நிச்சயமா சார். இந்திய குடிமை பணி அப்படிங்கிற ஒரு இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, யாரெல்லாம் இதில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க, எந்தெந்த பதவிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது அதற்கான பயிற்சிகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பயிற்சி அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை, ஆனால் நினைக்கிற அளவுக்கு பெரிய கடினமான விஷயமும் கிடையாது. தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியோடையும் ஒருத்தர் தொடர்ந்து இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட கனவு நினைவாகிறதுக்கான முழுமையான ஒரு வாய்ப்பு இந்த துறையில் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்தது நன்றி. நன்றி மேடம், நன்றி.